வெல்கம் டு வெட்டி விமர்சனம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தலையோட ஃபேனா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் மற்ற தலை ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போவாது ஒரு சில அறிவுகட்ட முண்டங்களுக்கு புத்தி வருமா அப்படின்னு நாம் பார்க்கலாம். இப்போது நேற்று இந்த படத்தை நான் வந்து ரிவ்யூக்காக தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். அங்கே நம்ம தலை ரசிகர்கள் நிறைய பேர் இந்த படத்தை என்ஜாயாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில அறிவுகட்ட மங்குனிங்க செஞ்ச ஒரு சில வேலையை இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ என்ன நடக்குது பார்த்தியா? தேட்டருக்குள்ளே பட்டாசு வெடிக்கிறாங்க. அவங்க வெடித்தது சாதாரண வெடி கிடையாதுங்க, நாட்டு வெடி. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த தேட்டரில் என்ன மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேட்டருக்கு வெளியே பட்டாசு வெடிக்கலாம், கொண்டாடலாம். ஏன்னா உங்கள் தலையை நீங்கள் கொண்டாடுறீங்க, அது உங்களுடைய சுய உரிமை. அதை எவனும் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஆனால் ஒரு தேட்டருக்குள்ளே, அதுவும் ஏசி தேட்டருக்குள்ளே நாட்டு வெடியை கொண்டு வந்து வெடிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளப்பட்டது. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ரெண்டாவது, அந்த தேட்டரில் லாஸ்ட்டாக 2 கதவு, அதே மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு கதவு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தது. மற்றதெல்லாம் காலை காட்சி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வெளிப்புறத்தில் லாக் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இந்த மங்குனிங்க வெடித்து அந்த பட்டாசுனால் அந்த தேட்டருக்குள்ளே தீ பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தேட்டருக்குள்ளே சிகரெட்டே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏசி தேட்டருக்குள்ளே. இவங்க வெடித்த அந்த வெடியுடைய அந்த புகை மட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உள்ளே நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட உங்கள் குழந்தைங்க, வயசானவங்க எல்லாமே இருந்தாங்க. அதாவது கொண்டாட்டங்கள் தேவை தான். ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கும் வண்ணம் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். உண்மையில் தலையை என்ன சொல்லியிருக்காரு, உங்களை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், தலை வாழ்க தளபதி வாழ்கன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களை நீங்கள் பாருங்கடான்னு அந்த மனுஷன் இவ்வளோ தன்மையாக சொல்லியிருக்காரு. அது கூட புரியாமல் இந்த மடம் அங்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒட்டுமொத்த தலை ரசிகர்களுக்குமே இது ஒரு அவப்பேரை வாங்கி கொடுத்துறாதா இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 6-7 வயசு இருக்குமா? இந்த வயசுலேயே அந்த குழந்தைக்கு பச்சை குத்தில் பட் சம் டைப் ஆஃப் கெமிக்கலில் டாட்டு போட்ட மாதிரியே கை, கால், இந்த கழுத்து பகுதியிலெல்லாம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு டாட்டு போட்டு கொண்டு வந்து ஏதோ ஒரு மீனியேச்சர் ஏகே மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நீங்கள் ஏகே மேலே அளப்பரிய பற்று கொண்ட ரசிகராக இருக்கீங்க. சரி, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? ஆனால் அவனா படிக்க வேண்டிய வயசில் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான சித்திரவதையில் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு கேட்க தோணுச்சு. திரைப்பட விழாவில் கொண்டாட்டங்கள் தேவைதாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் யார் மனசையும் புண்படுத்தாத வண்ணமும் யாருடைய முகமும் சுளிக்காத வண்ணமும், குறிப்பாக இந்த மாதிரி நாட்டு வெடியில் வெடித்து பிறருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த வண்ணமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.